வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா, வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா, வழியிலே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனை நீ வா, வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதியான பயணமதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதியான பயணமதை நான் தொடர. இறைவாய் இறைவா இதயம் எழுவாய், இறைவாய் எனிலே இதவும் நுழைவாய், என் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா, வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறை நாம் இன்றைய நாளிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு நாம் நம்முடைய பாவங்களை களைந்து ஒளியாம் கிறிஸ்துவை நோக்கி வர நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பல தருணங்களில் நாம் கொண்டிருக்கிற நம்முடைய பாவ நாட்டங்களினால் நம்மிடம் இருக்கிற போட்டி, பொறாமை, பேராசை, பழிவாங்குகின்ற உணர்வு இவற்றால் ஒளியாம் கிறிஸ்துவிடமிருந்து நாம் விலகி நிற்கிறோம். இந்த நாளிலே இன்றைய வழிபாடு இந்த பாவங்களிலெல்லாம் களைந்து ஒளியாம் கிறிஸ்துவை நோக்கி வர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒளியாம் கிறிஸ்துவிடமிருந்து விலகியிருந்த தருணங்களை நாம் இந்த நேரத்திலே நினைவு கொள்வோம். அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் விழாவுக்கு
கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 23 முடிய. அந்நாள்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கி இருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர்தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர்தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருள்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரசு ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக, மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக, மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக, மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி பாய்சைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை
எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றன. உன்னை நான் நினையாவிடில் என்றார் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக, மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் என்றார் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக, மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில். என் மேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்றார் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக, மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்றார் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக, மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை முத்துக்கள் 4 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயலல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 14 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களை, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கேள்வியோடு இன்றைய மறையுரையை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். மனிதனுடைய படைப்புகள், மனிதனுடைய கைவேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் நல்லவையா தீயவையா? எந்த சந்தேகமும் இல்லை. மனிதனுடைய படைப்புகள், மனிதனுடைய கை வேலைப்பாடு ஒவ்வொன்றும் நல்லவைதான். நல்ல நோக்கத்திற்காகத்தான் அவை உருவாக்கப்படுகின்றன. கற்கால மனிதன் உருவாக்கிய சக்கரம் முதல் இக்கால மனிதன் உருவாக்கிய அவனுக்கே போட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ என்கிற ஒரு செயற்கை தொழில்நுட்பம் வரைக்கும் அவை அனைத்தும் மனிதனுடைய நன்மைக்காக, அவனுடைய உயர்வுக்காக, மனிதகுல வளர்ச்சிக்காகவே உருவாக்கப்பட்டன என்று சொன்னால் அது மிகையாகாது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இக்காலத்திலே இந்த ஏஐ என அழைக்கப்படுகின்ற இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், இதனால் நிறைய வாதங்களும் நிறைய வாக்குவாதங்களும் போய்கொண்டிருந்தாலும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்று பல துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மருத்துவத்துறையில் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எடுத்துக்காட்டாக வர்ச்சுவல் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் எனப்படக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இந்தியா, அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான் போன்ற பல நாடுகளில் இந்த தொழில்நுட்பம், இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனுடைய பயன்பாடு என்னவெனில், எடுத்துக்காட்டுக்கு உங்களிடத்திலே ஒரு சுகவீனம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த சுகவீனத்தை பற்றியும் அதனுடைய அறிகுறிகளையும் நீங்கள் இந்த வர்ச்சுவல் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் என அழைக்கப்படுகின்ற இந்த செயலியிடமோ அல்லது மென்பொருளிடமோ நீங்கள் குறிப்பிட்டால் மட்டுமே போதும். ஒரு மருத்துவர் போல உங்களுக்கு என்ன நோய் இருக்கிறது, அதனுடைய சிகிச்சை முறைகள் என்னென்ன மருந்துகளை நீங்கள் உட்கொள்ளலாம் என்றெல்லாம் அது உங்களுக்கு உடனே சொல்லிவிடும். அது மட்டுமல்லாது நீங்கள் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன மருந்துகளை எடுக்க வேண்டும் என்பதனை அவ்வப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அத்தோடு ஒரு நோயாளி தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் தன்னுடைய உரையாடலின் மூலம் அந்த நோயாளிக்கு யாரோ ஒருவர் உடன் இருக்கிறார் என்கிற உணர்வையும் அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் இன்று வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன, குறிப்பாக இந்த மருத்துவத்துறையில். ஆக மனிதன் உருவாக்கிய கைவேலைப்பாடுகள், அவனுடைய படைப்புகள் நன்மைக்காகவே அல்லது நன்மை பெறுவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லலாம். ஆனால் வெறுமனே நன்மைக்காக மட்டுமா அது உருவாக்கப்படுகிறது என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. மாறாக
பல தீமைகளும் அதன் வழியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒருவேளை நன்மைக்காக மட்டும்தான் அவை உருவாக்கப்படுகின்றன என்றால், மனிதன் தான் உருவாக்கிய இந்த ஆயுதத்தால், போர் ஆயுதங்களால் பாலஸ்தீனாவில் நடக்கின்ற அந்த போரிலே 15 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தையின் இறப்பு விகிதம் இருந்திருக்காது. சற்று நேரத்துக்கு முன்புதான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினுடைய பயனை பற்றி சொன்னேன். ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பல ஆபத்துகளும் பல தீமைகளும் இன்று நம்முடைய சமூகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். கேரளாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற அவருக்கு, ஒரு நடுத்தர வயது மிக்க அவருக்கு, ஒரு வீடியோ கால் வருகிறது. வாட்ஸ்அப்பிலே தெரியாத ஒரு எண்ணிலிருந்து வீடியோ கால் வருகிறது. அவர் அதனை அட்டெண்ட் செய்த உடனே மறுபுறத்தில் இருந்த அந்த நபர் அவருடைய நிறுவனத்தில் முன்னால் பணி செய்தவருடைய முகம் அதில் தெரிந்தது. தன்னுடைய நண்பர் தான் என்று அவர் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருந்த வேளையிலேயே அடுத்த புறம் இருந்த நபர் அவருடைய நண்பர்களை குறித்தும் பேச ஆரம்பித்தார். அவரும் முழுவதுமாக நம்பிவிட்டார், இவர் நம்முடைய நண்பர் தான் என்று. சிறிது நேரம் கழித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த நபர், எனக்கு மருத்துவ செலவுக்கு அவசரமாக ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுகிறது, எனக்கு உடனே அனுப்பிவிடுங்கள் என்று. அவரும் நம்முடைய நண்பர் தானே கேட்கிறார் என்று சொல்லி ஒரு 40,000 ரூபாயை அனுப்பிவிடுகிறார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதே எண்ணிலிருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது. மீண்டும் எனக்கு ஒரு 35,000 ரூபாய் தேவைப்படுகிறது, எனக்கு அனுப்பிவிடு என்று. அப்பொழுதுதான் அவருக்கு சட்டென்று ஒரு சந்தேகம் எழும்புகிறது. உடனே தன்னுடைய ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு ஃபோன் செய்து அவரிடம் பேசிக்கொள்கையில் தான் அவருக்கு தெரிகிறது தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று. டீப் ஃபேக் ஏஐ என அழைக்கப்படக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறொரு நபர் அவருடைய நண்பரை போல முகத்தை மாற்றிக்கொண்டு அவரை ஏமாற்றியிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இப்படி மனிதன் உருவாக்குபவை, மனிதனுடைய கைவேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் தீமையையும் ஏற்படுத்துகின்றன, கெட்டவையாகவும் இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இன்னொரு கேள்வி, நாம் யார்? நாம் யாருடைய கைவேலைப்பாடு? மனிதர்களாகிய நீங்களும் நானும் யாருடைய கைவேலைப்பாடு? அதற்கு சிறந்த பதிலாக அமைவதுதான் இன்றைய முதல் வாசகம். நாம் கடவுளுடைய கைவேலைப்பாடு, நாம் அனைவரும் கடவுளுடைய கைவேலைப்பாடு என்று திருத்தூதர் பவுல் மிக அழகாக குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய கைவேலைப்பாடு என்று சொல்லும் பொழுது தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 31 குறிப்பிடுகிறது, கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நோக்கினார், அவை நல்லதென்று கண்டார், அல்லது அவை நன்றாக தெரிந்தது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனிதர்களாகிய நாமும் கடவுளுடைய படைப்பு, கடவுளுடைய கைவேலைப்பாடு. நாம் நல்லவர்கள், நல்ல படைப்பு. சரி, நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கும் சிறந்த பதிலை திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகிறார். நாம் நற்செயல்கள் புரிவதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நல்ல செயல்கள் புரிவதற்கே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிறருக்கு நன்மை புரியவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல சமயங்களில் நம்முடைய பாவ நாட்டங்களினால், நம்மிடம் இருக்கிற பேராசை, பொறாமை, பழி வாங்குகின்ற அந்த உணர்வு, இவற்றால் நம்மிடம் இருக்கிற நன்மைத்தனத்தை புறக்கணித்து விட்டு, நல்லது செய்வதை அகற்றிவிட்டு, விலக்கிவிட்டு, பிறருக்கு, நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு நாம் தீமை செய்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகம் மிக அழகாக குறிப்பிடுகிறது, தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தினால், பாவ போர்வையால் நம்மையே மூடிவிட்டு ஒளியாம் கிறிஸ்து நம்மிடம் வருவதற்கு நாம் ஒரு மிக பெரும் தடுப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த தவ காலத்தில் இந்த பாவ போர்வையை களைந்துவிட்டு ஒளியாம் இயேசுவை நாம் பற்றிக்கொள்ள, ஒளியாம் இயேசு நம்மீது வீச நாம் நம்முடைய முயற்சிகளால், நம்முடைய தவ முயற்சிகளால் அவற்றையெல்லாம் மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் எப்பொழுது நான் ஒரு கடவுளின் கைவேலைப்பாடு என்பதனை உணரும் பொழுது, பாவத்தையெல்லாம் கலந்து நன்மை செய்யும் மக்களாக, பிறருக்கு நல்லவற்றையே செய்யும் நோக்கத்தோடு பணிபுரிகின்ற மக்களாக நாமும் வாழ்வோம். எடுத்துக்காட்டாக ஆல்ஃபிரட் நோபல் எனப்படக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையை சுருங்க கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆல்ஃபிரட் நோபல் 1897 ஆண்டு டைனமைட் என அழைக்கப்படக்கூடிய ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிக்கிறார். இந்த வெடிமருந்து அமோக வெற்றியை பெற்றது. பல நாடுகளிலிருந்தும் அதனை வாங்கிக் கொள்கின்றார்கள். போரிலே பயன்படுத்துவதற்கு, தங்களுடைய எதிரி நாட்டை வீழ்த்துவதற்காக அந்த டைனமைட் என அழைக்கப்படக்கூடிய, இந்த ஆல்ஃபிரட் நோபல் உருவாக்கிய இந்த டைனமைட் என அழைக்கப்படக்கூடிய வெடிமருந்தை வாங்குவதற்காக போட்டி போட்டு நின்று கொண்டிருந்தார்கள். ஏராளமான பணத்தை ஆல்ஃபிரட் நோபல் சம்பாதித்தார். ஆனால் ஏராளமான உயிர் பலிகள் இந்த டைனமைட் என்கிற இந்த வெடிமருந்து பொருளால்.
மக்கள் அனைவரும் அவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் உணர்கிறார், தான் உருவாக்கிய இந்த டைனமைட்டால் பல மக்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்களே என்று வருந்துகிறார். அப்பொழுது அவர் உணர்கிறார், நான் கடவுளுடைய வேலைப்பாடு என்பதனை உணர்ந்து தன்னுடைய இந்த வெடிப்பொருள் தயாரிப்பை நிறுத்திவிட்டு தன்னுடைய சொத்தில் 94% உலகின் அமைதிக்காக போராடுபவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் வில் எழுதி வைக்கிறார். அவருடைய பேரில் தான் இன்றும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அவர் மறைந்தாலும் இன்றும் அவரது புகழ் இந்த நோபல் பரிசின் வழியாக மங்காமல் நிலைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் தான் கடவுளின் ஒரு கை வேலைப்பாடு என்பதனை உணர்ந்ததால். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளுடைய கைவேலைப்பாடு, அவருடைய உருவலிலும் அவருடைய சாயலிலும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை நாம் உணர வேண்டும். அதற்கு இந்த தவக்காலத்தை ஒரு வாய்ப்பாக கருதி கொள்வோம். நம்மிடம் இருக்கின்ற பாவ போர்வையை களைந்துவிட்டு நன்மையின் மக்களாக, ஒளியின் மக்களாக வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய தவ முயற்சிகள், நாம் கடவுளுடைய உருவத்திலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளுடைய கைவேலைப்பாடு என்பதனை உணரச் செய்யட்டும். அதனை நம்முடைய சொல், செயல், நம்முடைய படைப்புகள் இவற்றின் மூலம் வெளிப்படுத்துவோம். அதற்கு கடவுளுடைய அருளை நாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். வாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, தாகமாயிருப்பவர்களே நீர்நிலைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே வந்து மகிழ்வுடன் குடியுங்கள் என்கிறார் ஆண்டவர் என்கிற இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளுக்கு இணங்க நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளாக ஆண்டவரிடத்திலே எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை புனித பாதையை நோக்கி வழிநடத்தி செல்லவும், நற்செயல்கள் செய்வதன் மூலம் உமக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து மக்களுக்காக உழைத்திடவும், உண்மையும் அமைதியும் நேர்மையும் கொண்ட சமுதாயத்தை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தேவனே இறைவா, தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களின் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் புனிதப்படுத்தி மற்றவர்கள் மட்டில் அன்பும் இரக்கமும் கொண்ட மனிதர்களாக வாழவும், அதன் மூலம் உமது மீட்பை பெற்றுக்கொண்டு
ஒளியின் மக்களாக எங்கள் பயணத்தை தொடரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, அரசு பொதுத் தேர்வினை எழுதி கொண்டும் அதற்காக தங்களையே சிறப்பான விதமாக தயாரித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள பயத்தையும் கலக்கத்தையும் அகற்றிடவும், துணிவுடன் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து வழிநடத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள் ஆகிய அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தி உமக்கு ஏற்புடையவர்களாக வாழவும், தங்கள் வாழ்க்கையை பிறரின் நலனுக்காக அமைத்துக் கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனி தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியில் வேண்டுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் வேண்டி கேட்டு எங்கள் ஒவ்வொருவரின் மன்றாட்டுகளுக்கும் கனிவாக செவி சாய்த்தருளும். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற கவலைகள், கலக்கங்கள், இன்னல்கள், இடையூறுகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திருக்கரம் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கை வேலைப்பாடுகள் என்பதனை உணர்ந்து, நற்செயல்கள் புரிவதற்கென்றே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனையும் உணர்ந்து, எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை எல்லாம் களைந்து நல்லது செய்யக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியருளும். அதற்கு இந்த தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தவ முயற்சிகள் எங்களுக்கு உதவி செய்வதாக. அன்பான ஆண்டவரை, எங்களோடு இருந்தருளும், எங்களை வழிநடத்தியருளும். உம்முடைய ஆசிரையும் அமைதியையும் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் தங்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம்மிடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம்மிடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையை ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையை ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான பலி எல்லாமல்ல நம் தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
எல்லாமல்ல இறைவா, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கை நொழிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவநிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புதுப்பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல இவ்வுலகில் இறையரசு மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியின் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வாக நீயாக வேண்டும் இறைவா, இறைவா. நீயாக நான் மாற வேண்டும் இறைவா, நீயாக நான் மாற வேண்டும். வாழ்வாக நீயாக வேண்டும். என்னை நீ அரவணை தீருந்தாய், அலையாயோயாமை உனை தொட வந்தேன். கனிவாய் என்னை நீ அரவணை தீருந்தாய். வறண்ட நிலமாக நான் காத்திருந்தேன், வாழ்வின் மழையாய் இதயம் சேர்த்தாய். தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல். தேடி வந்தாய், புது வாழ்வு தந்தாய். வாழ்வாக நீயாக வேண்டும் இறைவா, இறைவா. நீயாக நான் மாற வேண்டும் இறைவா, நீயாக நான் மாற வேண்டும். வாழ்வாக நீயாக வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீ எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு
உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடிநிலையே, சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடிநிலே, சிந்தை நொந்தழுதாயோ. ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டது நான். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடிநிலே, சிந்தை நொந்தழுதாயோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.